அமைதி என்பது செய்கிற விஷயம் அல்ல. அது நீ உணர வேண்டிய ஒன்று. நீ அமைதியாக இருக்க முயற்சிக்கும் போது, அது நீ ஏற்கனவே அமைதி இல்லை என்பதையே காட்டுகிறது. நீ முயற்சி செய்கிறாய் என்றாலே, உன்னுள் ஏதோ ஒன்று வழுக்கிப் போயிருக்கிறது என்பதை குறிக்கிறது. நீ தியானம் செய்கிறாய். நீ சண்டையிலிருந்து விலக முயற்சிக்கிறாய். அப்படியென்றால் அந்த அமைதி இயற்கையான அமைதி இல்லை. அது மனதால் கட்டுப்படுத்தப்பட்ட அமைதி. அது விரைவில் உடைந்துவிடும். உண்மையான அமைதி என்றால் என்ன? நீ எதையும் செய்யாமலே இருக்கும்போது உன் உள்ளுக்குள் ஒரு அமைதி சுறுசுறுப்பாக இருக்கிறது. அந்த அமைதியை நீ உணர வேண்டும். அது வெளியில கிடையாது. அது உன் நடுவுல தான் இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும். ஒரு சிறிய உதாரணம். நீ ஒரு அழகான பூனை பார்த்து ரசிக்கிறாய். அந்த தருணத்திலே உன் மனதில எந்த யோசனையும் கிடையாது. யாராக இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ நினைக்கிறதில்லை. அந்த தருணம் முழுக்க நீ ஒரு அகம் கலந்த அமைதியில் இருக்கிறாய். அதுதான் இயற்கையான அமைதி. அதற்கு பயிற்சி வேண்டியதில்லை. அது இருக்கிறதே தெரியாமல் நாம் அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஓஷோ சொல்வது என்ன? அமைதியாக இருக்க எதையும் செய்ய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே உன்னுள் இருக்கிறது. நீ அதை அனுபவிக்க மட்டுமே வேண்டும்.